ஆ. இப்போ லாஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல அந்த காலம் பீன்ஸ் அலைன்மெண்ட் அப்புறம் வந்து சப்போர்ட் வரைக்கும் பண்ணி வச்சிட்டோம். ஸ்லாப் எல்லாம் வந்து திக்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ லோடிங்ல இருந்து ஸ்டார்ட் இதுல ஓவர் இதுல ஒவ்வொரு டேங்க் இருக்கு, ஒவ்வொரு இது இருக்கு ஸ்டேர்கேஸ்க்கு. ஹெட்ரூம் இருக்கு, டேங்க் இருக்கு, அப்புறம் அந்த எப்பவும் போல G+1 இது இந்த பில்டிங் ம். காலம் பீம் எல்லாமே அப்படியே எப்பவும் போல வந்துடும். ஆ. இப்போ இதோட ஹைட் வந்து கிரவுண்ட் லெவல், இப்போ விண்டோ வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து பில்டிங் ஒரு 10 மீட்டர் போச்சுன்னா தான் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஜாமெட்ரி பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலம் பீம் ஸ்லாப் இந்த டேங்க் இந்த மாதிரி என்னென்ன அந்த ஸ்ட்ரக்சரல் நம்பர் என்னென்ன வருமோ எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல வந்து யூனிட்டை சேஞ்ச் பண்ணிடணும். மீட்டர்ஸ்ல லோடிங் கொடுக்கும்போது மீட்டர் அண்ட் கிலோ நியூட்டன் யூனிட்டை சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே பிரதர். எல்லாமே நம்ம பெர் மீட்டருக்கு தான் கால்குலேட் பண்ணி என்டர் பண்ணுவோம். அதுதான் நோட் டூல்ஸ், நோட் டு நோட் டிஸ்டன்ஸ். கிரவுண்ட் லெவல் இங்க இருந்து வரும் நமக்கு பில்டிங். இங்கே நமக்கு ஓவராலா ஹெட்ரூம் மெஷர் பண்ணா அது கூட 9 மீட்டர் தான் இருக்கு. 10 மீட்டர் அச்சீவ் பண்ணல நம்ம. ஸோ 10 மீட்டருக்கு மேல இருந்தால் தான் விண்ட் லோடு வேணும். 10 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா விண்ட் லோடு தேவைப்படாது, அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே பிரதர். பட் அப்ளை பண்றதுனால தப்பு கிடையாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வரும், அவ்வளவுதான். நீங்க எக்கனாமிக்கலா பண்ணணும்னு நினைச்சா விண்ட் தர வேண்டாம். ஓகே ஓகே. எல்லாம் மேட்டர் இல்லை, மணி மேட்டர் இல்லை, சேஃப்டி தான் வேணும் அப்படின்னா நீங்க விண்ட் அப்ளை இந்த மாதிரி ஷார்ட் பில்டிங்லேயே நீங்க விண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனா தான் இங்க மோஸ்ட்லி விண்ட் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அந்த விண்ட் வந்து அந்த 10 மீட்டர் மேல போனா எடுத்துக்கோங்கன்றது ஒரு ஆப்ஷன். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா பில்டிங் வந்து ஓவர் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அந்த மேல டாப் ஹைட் கூட கூட அதோட என்ன சொல்றது லேட்டரல் ஃபோர்ஸோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். புரியுது பிரதர். கட்டோட ஈஸியா பெண்ட் ஆக ட்ரை பண்ணும். அதனால அப்படி கவர்மெண்ட் வந்து அப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கம்மியா இருந்தாலும் ஏன்னா ஹைட் கம்மியாக திக்னஸ் அதிகமா இருக்கும் பில்டிங்ல, லேட்டரல் ஃபோர்ஸால மூவ் ஆகாது. அதான் ரீசன், அவ்வளவுதான். ஓகே பிரதர். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக விண்டுக்கு பதிலாக சீஸ்மிக் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ சீஸ்மிக் டெஃபினேஷன் இதை பத்தி பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது ஒன்று சீஸ்மிக் லோடு இல்லைன்னா வந்து விண்ட் லோடு ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஒரு பில்டிங்ல அனலைஸ் பண்ணணும். அதாவது நான் சீஸ்மிக் லோடு அப்ளை பண்றப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான், ரெண்டு சேர்த்து அப்ளை பண்ணிடக்கூடாது. எப்படி அதே இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி இடமும் இருக்குது இல்ல இப்போ? அதான் அப்ப நம்ம ரெண்டு அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விண்டை மட்டும் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றா தான் அனலைஸ் பண்ணி எடுக்கணுமா? இதை ஒரு ப்ராஜெக்டா சேவ் பண்ணிட்டு விண்டோ வச்சு ஒரு அனலைஸ், திரும்பவும் புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி விண்டோட வச்சு ஒரு சீஸ்மிக் லோடு வச்சு ஒரு அனலைஸ், அப்படி பண்ணணும். ரெண்டு டைம் பண்ற மாதிரி. அப்படி இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா கொடுத்து அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு சைட்ல போகுது எனக்கு சிசி. ஆமா, ஒரே இடத்துல ரெண்டு கிரிட்டிக்கல் லோட வச்சு, அதாவது ரெண்டு நான் ஸ்டாட்டிக் லோட வச்சு அனலைஸ் பண்ணக்கூடாது. பண்ணா அது மெட்டீரியல் ஹெவியா தான் இருக்கும். ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டட் எல்லாத்தையும். இல்ல இப்ப எனக்கு அந்த மாதிரி இடம் இருக்குதுன்ற போது நான் அதை பண்ணலாம்ல. இப்ப எனக்கு வந்து ஒரு எர்த்குவேக் வர வழியே இடம் இருக்குது. அதுல வந்து இப்ப கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 எர்த்குவேக் வந்து ஃபாலோ ஆகுதுல்ல. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எர்த்குவேக் வர மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து எனக்கு விண்ட் ஃபோர்ஸ் இருக்குதுன்ற பட்சத்துல நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் மெட்டீரியல் கொடுத்துருவோம்னா. ஹலோ. டிசாஸ்டர்னு வரும்போது அங்க சைக்ளோன் டிசாஸ்டர் வராது. ஒரு டிசாஸ்டர் தான் வரும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காத்தடிச்சுன்னா எக்ஸ்ட்ராக் வராது, தண்ணி அந்த இல்ல அது புரியுது. இப்ப நீங்க எர்த்குவேக் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லோடு வரும்ல. இப்போ ஃப்ளட் வர வாய்ப்பு இருக்கு எர்த்குவேக் வந்தா. அதுதான் கேட்டேன். இப்ப எனக்கு வந்து இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஹில் சைட்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லேண்ட்ஸ்லைட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல காத்து ஹில் சைட்ல வந்து மோஸ்ட்லி காத்து இருக்காது. இருந்தாலும் காத்து இருக்குது அன்னைக்கு அந்த மாதிரி அந்த காத்து இருக்க சுச்சுவேஷன் இருக்குது. அதனால வந்து ஹில் சைடு ஓகே புரியுது. அந்த சீஸ்மிக் மூலியமா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் லோடு ஏதாவது இருக்கும். அப்போ ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்தாலும் இன்னொரு பில்டிங் மேல விழுவுது, அந்த லோடு அந்த இதுதான். அதுதான்
அதே போல் நீங்கள் அந்த கோட் புக் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து இந்தியன் நான் 2016 எடுத்துக்கேன், லேட்டஸ்ட் எடுத்துக்கேன். ஓகே. இங்கே ஜெனரேட் கொடுத்துடணும். ம் நெக்ஸ்ட் இங்கே வந்து லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்கும். ஓகே. இந்தியன் கண்ட்ரி இருக்கிறனால ஃபுல்லாக இந்தியன் ஸ்டேட்ஸாக இருக்கும். புரியுது brother. இந்தியனில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன கண்ட்ரி கொடுத்துட்டீங்களோ அதுக்கேற்ற சிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ நம்ம இது கூட மாத்திக்கலாம்ல. இப்போ ஐ மீன் இப்போ எனக்கு இந்தியன்ல இருக்கு. ஆனா இப்போ நான் வந்து வேற கால்குலேட் பண்ணணும்னா இப்போ எனக்கு வந்து இங்க வேற லோடு வருது. இப்போ துபாயை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி வேற லோடு வருதுன்னா இப்போ ஆல்டர் பண்ணிக்கலாம்ல, கஸ்டம் பண்ணிக்கலாம்ல அதுல. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், ஜோன் யூஸ் பண்ணணும். ம் துபாயிலையும் இப்போ எல்லா ஓகே. கண்ட்ரிலையுமே ஜோன் பிரித்து வச்சிருப்பாங்க. எந்த இடத்துல அதிக இம்பாக்ட் ம் அந்த லெவல். புரியுது புரியுது பிரதர். அந்த கோட் புக்ல இருக்கும் ஜோன் 1ல என்னென்ன சிட்டி வரும், ஜோன் 2ல என்னென்ன சிட்டி வரும், ஜோன் 3ல. நீங்கள் அதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண போகிற இடம் எந்த ஜோனில் வருதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இம்பாக்ட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. கம்மியான இம்பாக்ட், அதை விட ஆ அதிகம், அதை விட அதிகம், அதை விட அதிகம், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. புரிஞ்சு பிரதர். சிட்டி தெரிஞ்சதுனால சிட்டி, நம்ம இந்தியன் லோக்கல் சிட்டி தெரிஞ்சதுனால சிட்டி, இல்லைன்னா ஜோன்ல போட்டு ஜோன்ல என்ன வருதோ அதை பார்த்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே பிரதர். இப்போ இதில் எந்த சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ நான் இங்கே சென்னை ம் செலக்ட் பண்ணால் அதோடைய ஃபேக்டர்ஸ் இங்கே வந்துடும், ஜோன் ஃபேக்டர்னு வந்துடும். ஓகே பிரதர். இப்படி ஒவ்வொரு சிட்டி எல்லாத்துக்குமே 1/6 தான் வருது. வேறு எது செட் பண்ணி இது சேஞ்ச் ஆகுது. ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே பிரதர். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன டைப் ஆஃப் பில்டிங் நம்ம பண்ண போகிறது. இப்போ வந்து அன்ரீஃபோர்ஸ்டுன்னு இருக்குது, அன்ரீஃபோர்ஸ்டு மேசன்ட்ரி, பிஃபோர் காலம் பண்ண பில்டிங் மாதிரி கன்சிடராக இருக்குது. நம்ம வந்து ரீஃபோர்ஸ்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆர்சி ஆர்சி பில்டிங்ஸ் கொடுக்கும். ஆர்சி பில்டிங் இப்போ ஆர்டினரி மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம். ஆ அது ஸ்பெஷல் ரெசிஸ்டிங் மொமெண்ட் ரெசிஸ்டிங் இருக்கும். ஸ்பெஷல் மொமெண்ட் ரெசிஸ்டிங்கிறது டேங்க்கு இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். டேங்க்கு வேறு ஏதாவது இந்த டவர் அப்படி வந்துடும், அதெல்லாம் ஸ்பெஷல் மொமெண்ட் ரெசிஸ்டிங். ஓகே ஓகே. ஸ்பெஷல் ஐட்டம், அதாவது நார்மல் ஃப்ரேம்டு பில்டிங் இல்லாம அதுக்கு மேல இருக்க ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி கணக்கு. ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தேரி கொடுத்துருப்பாங்க, IS 1893. அந்த புக்கில் ஒவ்வொருக்கும் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்டினரினா என்ன, ஸ்பெஷல்னா என்ன, ஸ்டீல் பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ ஆர்டினரி மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபேக்டர் 33 இங்கே ஆட் ஆயிரும். அது மாற்ற முடியாது. நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான ஃபேக்டர் இங்கே வந்துடும். ஓகே. என்ன டைப் ஆஃப் பில்டிங்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் நான் கொடுக்குறேன், ரெசிடென்ஷியல் கமர்ஷியல், அதுக்கான ஃபேக்டர் இங்கே வந்துடும். அப்புறம் டைப் ஆஃப் சாயில் நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை இல்லைன்னா நம்ம சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சிடும் என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு. எப்போவுமே வந்து அனலைஸ் மீடியம் தான் வைப்பாங்க, மீடியம் சாயில் தான் வைப்பாங்க. ஹார்டாக இருந்துச்சுன்னா ஹார்டு கொடுத்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மிஷினாலே தோண்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது சாயில், இல்லை வெறும் ராக் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஹார்ட்லேயே கொடுத்துருங்க. ஆனா இப்போ வந்து இந்த சாயில் டெஸ்ட் பண்றவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இத்தனை இத்தனை எப்படி சொல்றது, இத்தனை ஃபீட்ல வந்து ஹார்ட் ராக் இருக்குன்ற மாதிரி சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா. சாயில் டெஸ்ட்ல வந்து எல்லாமே ஈல்டு ஸ்ட்ரென்த் எல்லாமே கொடுத்துருவாங்க சாயில் டெஸ்ட் பண்ணி. இப்போ அந்த வேல்யூ எல்லாம் இதுல அப்ளை பண்ற மாதிரி வருமா எங்கேயாவது? டீட்டெயிலாக வராது, ஜஸ்ட் என்ன டைப் ஆஃப் சாயில் மட்டும் கொடுத்தா போதும். அந்த எந்த ஓகே. லேயர் இருக்கு அப்படிலாம் கொடுக்க வேண்டாம். ஓகே. ஜஸ்ட் இங்கே டேம்பிங் ரேஷியோ 5% தான். டேம்பிங் வந்து அந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ, டோட்டல் வெயிட்ல 5% வந்து செட்டில் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம் நம்ம. ஓகே. செட்டில் ஆகிற மாதிரி. ஓகே ப்ரோ. இது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எவ்வளோ தர போறீங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ரெசிடென்ஷியலாக 2 மீட்டர் தான் தருவோம். நம்ம 6 ஃபீட் கொடுத்துருக்கோம். 6 ஃபீட்னா 2 மீட்டர் தான். ஓகே. அப்புறம் பீரியட் எக்ஸ், அப்புறம் பீரியட் இசட் அப்படின்னு இருக்கும். இது வந்து அந்த சீஸ்மிக் வேவ்ஸ் வந்து நம்ம பில்டிங் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம். ஏன்னா இப்போ நம்ம பில்டிங் வந்து ஒரு வெயிட் தான், பில்டிங்கே ஒரு டன் கணக்கில் வெயிட் இருக்கும், 20 டன் அந்த மாதிரி வெயிட் இருக்கும். அந்த வெயிட் எர்த்தில் அழுத்திட்டு தானே இருக்கு, எர்த்து மேலே தான் இருக்கு. ஆமா. ஒரு இடத்துல ப்ரெஷர் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வேவ்ஸ் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈஸியாக இப்போ எதுவும் கட்டாமல் இருக்க லேண்டில் வேவ்ஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணும். நம்ம ஒரு வெயிட்டை மேலே வச்சா அந்த வெயிட்டை தாண்டி போக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கிராஸ் பண்ணுற டிலே, அந்த வெயிட்டை வச்சு வர டிலே தான் இங்கே கேட்டிருப்பாங்க. அதாவது சிசி வேவ்ஸ் வந்து பில்டிங்கோட எக்ஸ் டைரக்ஷனில் கிராஸ் பண்ண எவ்வளோ செகண்ட் ஆகும், இசட் டைரக்ஷனில் கிராஸ் பண்ண எவ்வளோ செகண்ட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு
ஸ்பெசிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஆ ஐஎஸ் 18 இந்த புக்கில் தான் ஐஎஸ் 1893 அந்த பார்ட் 1 அந்த புக்கில் தான் ஓகே பிரதர். இந்த 0.09 அப்படின்றது இந்த மல்டிபிள் ஃபேக்டர் தான். ஹைட்ன்றது ம் ஹைட்டு, அந்த டோட்டல் ஹைட்டா பிரதர் ஃப்ரம் டோட்டல் ஹைட்டு. அந்த ஹைட் டி இதுல இருந்தா ரூட் ஆஃப் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருமா பிரதர்? சவுண்ட் கரெக்ட் தான். கீழே இருந்தே டோட்டல் ஃப்ரேமோட ஹைட்டே கொடுத்தாரு. ஃபவுண்டேஷன் வந்துடும். ஓகே ரூட் ஆஃப் டி ஓகே அப்படின்றது பில்டிங்கோட டிஸ்டன்ஸ். நீங்க இப்போ எக்ஸ் டைரக்ஷன் எடுக்க போறீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனோட டிஸ்டன்ஸ், அந்த ஓகே லென்த் பில்டிங்கோட ஓகே உங்களுக்கு புரிஞ்சு பிரதர். கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன் இல்லையா, அது டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அதுல பார்த்தேன் நானு. இந்த வாட்ஸ்அப்லயே போங்க, வாட்ஸ்அப் போங்க, கீழே போட்டுருந்துச்சு டி இஸ் த பிளிந்த் லெவல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் தி ஃபண்டமெண்டல் பீரியட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், டைமோட ஸ்ட்ரக்சர் பீரியட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் நேச்சுரல் பீரியட் 0.075 h பவர் 0.75 மொமெண்ட் ரெசிஸ்டிங் இது வந்து வித்தவுட் வால். வித்தவுட் பிரிக் வால். நம்ம வந்து வித் பிரிக் வால்ல. அடுத்து பாருங்க மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஸ்டீல் ஃப்ரேம் பில்டிங். நம்ம அப்போ காங்கிரீட் தான், ஆனா வித் பிரிக். அது ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆனா காங்கிரீட் ஸ்டீல் கிடையாது. அது அதையும் செகண்டும் கிடையாது. அடுத்து லாஸ்டா இருக்கிறதா ஆல் அதர் மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஆர்சி ஃப்ரேம் வித் பிரிக் பில்டிங். நம்ம வந்து கடைசி ஃபார்முலா தான். மேக்ஸிமம் பில்டிங்னாலே நீங்க ஓகே அந்த கூகுள் ரெக்கமெண்ட் பண்ற ஃபார்முலா தான். ஓகே பிரதர். நீங்க இதுல எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்போ நீங்க வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல பீரியட் எக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப எக்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் எது இசட். எக்ஸ் டைரக்ஷன்ல வேவ்ஸ் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அனோடேட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ் டைரக்ஷன்ல சீஸ்மிக் வேவ்ஸ் டிராவல் ஆகுது. இப்படி டிராவல் அது எந்த பக்கம் போய் இம்பாக்ட் பண்ணுதுன்னா இசட்ல தான். இசட் சர்ஃபேஸ் தான் அது பாருங்க. புரியுது பிரதர், எனக்கு புரிஞ்சு. அதாவது நம்ம அந்த அந்த வேவ்ஸ் எந்த பக்கம் டிராவல் ஆகுதோ அது எது பிரேக் பண்ண போகுது, அதை எதை போய் இடிக்க போகுதுன்றது தான் கணக்கு. ஸோ வந்து பீரியட் இன் எக்ஸ்னா வந்து அந்த அந்த வேவ்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகும்போது எதை மீட் பண்ணுது, இசட்ல ஃபேஸ் ஆகுது. இசட்ல ஃபேஸ் ஆகுது. அதே மாதிரி இசட்ல வர வேவ்ஸ் வந்து எதை ஃபேஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ல ஃபேஸ் ஆகுது. ஸோ பீரியட் இன் எக்ஸ்ன்றப்போ இசட் போட்டுக்கணும், பீரியட் இன் இசட்ன்றப்போ எக்ஸ்ல இருக்க டைரக்ஷன், எக்ஸ்ல இருக்க பிளென்த் லெவல் ஃபுல்லா போட்டுக்கணும். புரிஞ்சு விடாது, புரிஞ்சு. அந்த டீன்ற இடத்துல மட்டும் h வந்து காமன் தான் ரெண்டுக்குமே. ஹைட் டோட்டலா காமன், டி மட்டும் இந்த டைரக்ஷன் மெஷர் பண்ணி போட்டுக்கணும். எந்த நீங்க மாத்தி போடணும் அவ்வளவுதான். ஓகே 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 புரிஞ்சு. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல பிரதர், ஃபோன் தான். 0.09 இன்டூ அதான் கேட் டிராயிங். அதுதான் அது மட்டும் தான். அது கேட் டிராயிங்ல இல்ல, போட்டோ பார்த்து நான் வரைஞ்சேன். உங்களோடதா? நீங்க வரைஞ்சதுக்கு வந்து இதுதான். இல்ல இது என்னது, இந்த இது G+1 இருக்கு பாருங்க, அதை ஓபன் பண்ணுங்க. ஃப்ளோர் பிளான் நான் கொடுத்த பிளான் இம்போர்ட் பண்ணதுக்காண்டி நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஏன்னா இதுவா இதுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து வெளியில இருக்கு, இது வந்து ஸ்டார்ட் ப்ரோ டிஎஃப்எக்ஸ்ல இருக்கு. நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த லென்த் எடுத்தாலே போதும். இதை மெஷர் பண்ணுவோம். இந்த லென்த் இப்போ இன்ச்சில் வருது, நமக்கு வந்து மீட்டரில் வரணும். இப்போ டைமென்ஷனில் போய்ட்டு மாற்றுறேன். ஆர்கிடெக்சரல் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணது இன்ச்சு தானே. ஓகே. மீட்டரா மாத்துறதுக்கு டிவைட் பை 3.28. புரியுது பிரதர். மீட்டர் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 3.6
3.61. Okay. Into 0.09 into sorry தப்பா போட்டேன் டிவைட் தானே இப்போ நமக்கு D வந்து 13 மீட்டர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் D 3.61. இப்போ ஹெச் ஆமாம். H பில்டிங்கோட ஹைட் பார்க்கலாம். பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ வந்தது ப்ரோ? ஹைட்டு கீழே இருந்தாலும் எடுக்கணும். கேன்சல் பண்ணுறேன். அதுதான் சொன்னேன், இதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொன்னேன். ஸோ ஓவராலாக ஹெட்ரூம் வரைக்குமே அளந்துடலாம். இங்கேருந்து 11.278. அதான் நார்மலாக ரெண்டு பேருமே அதான் ஹைட்டு. ஆ H ஈக்குவல் டு 11.278. இப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஆ TA is equal to 0 0.09 into 11 point. இதை ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். இது ஒரு இதில் மல்டிபிள் பண்ணி தான் டிவைட் பண்ணலாம். டிவைட் புரியல. ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் D. சரி, இப்போ நமக்கு அந்த வேல்யூ இருக்கு. காஸ்ட் வந்து 0.09 into 11.278. 1.01. divided by 3.61. 3.61. It's 0.28. இவ்வளோ செகண்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. இது வந்து நம்ம எந்த டைரக்ஷன் எடுத்தோம், இப்போ இது வந்து எக்ஸுக்கு. இது வந்து பேக் இசட்டுக்கு அப்படியே கால்குலேட் பண்ணுங்க, அதையும் போட்டுருவோம். அது இசட்டுக்கு வந்து D மட்டும் மாறிடும். D மட்டும் அளந்துடும். அந்த முன்னாடி அளந்துடும். ஸ்கொயர்ல அளந்துருக்கும். 26 28. இதை நீங்கள் மீட்டரா மாற்றி அதில் மல்டிபிள் பண்ணால் போதும், டிவைட் பண்ணால் போதும். ஓகே, 28 டிவைடட் பை 3.28 வந்து பார்த்தீங்கன்னா 8.53. ஒரு நிமிஷம் போட்டுறேன். டைப் பண்ணிக்கோங்க அதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது இந்த நோட் பேடில். 8.53 வருது. இப்போ அந்த சீட்டுக்குள்ளே போங்க. எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு டைம் பீரியட்? ஒரு நிமிஷம் அந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. 2.92. சரி, ஓப்பன் பண்ணுங்க. 3 செகண்ட்ஸ். அது 349 வந்துச்சு, நான் 35 மாத்திட்டேன். ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணு. ஓகே, கரெக்ட். இதை அப்படியே போட்டுருங்க அதில். இப்போ அந்த ஸ்பீசிஸ் டெஃபினிஷனுக்குள்ளே போகணும். இந்த ஒரு நிமிஷம், இந்த இதில் ரிமூவ் பண்ணிடுறேன், ரிமூவ் நோடு. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம சீஸ்மிக்கில் ஆட், அந்த ஆக்சிடென்ட் இதில் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி கோட் புக் நம்பர்
2.6 ஓகே 2 ஜெனரேட். ஜெனரேட். இப்போ இங்க இதில் வந்து சிட்டி நம்ம வந்து சென்னை வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் இங்க வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டினரி ஃப்ரேம் பில்டிங். ரெசிடென்சி இது ரெசிடென்ஷியல். அப்புறம் வந்து சாயில் டைப் வந்து மீடியம் வச்சுருந்தோம். இது வந்து எப்படி சொல்றது? ஆர்சி மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம், அதான் எம்ஆர்எஃப். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ம் மொமெண்ட் ஸ்டீல் கிடையாது, ஆர்சி தான். ஓகே. இது வந்து 5 ஃபீட்டு. இது வந்து 2 மீட்டரு. எல்லாமே மீட்டரில் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.28, பை டைரக்ஷன் இசட் டைரக்ஷன் 3.5. அவ்வளோதான். ஜென்ரேட். அது இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேணாமா? அது வேண்டாம், சல்ஃபேட்லாம் பில்டிங் எடுத்துரும். இப்போ இங்க வந்து என்ன பண்ணுவோம், ஒண்ணே ஒன்று மட்டும் இருக்கு, சல்ஃபேட்னு ஒன்று இருக்குல்ல. ஹலோ. லெஃப்ட் சைடு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சல்ஃபேட்னு இருக்கும். அதுதான். லெஃப்ட் சைடுல ஒரு லிஸ்ட்ல அதை மட்டும் நீங்க ஃபேக்டர் 31 கொடுத்தா போதும். 1 வச்சு ஆட் பண்ணி 1 கொடுத்தா போதும். அவ்வளவுதான். அவ்வளோதான். ஏன்னா ஸ்டார்டிங்கே உள்ள வரைஞ்சிட்டோம் நாம, எலமெண்ட் வைஸா சாஃப்ட்வேர் எடுத்துரும். ஓகே. தனித்தனியாக வச்சுருவாங்க. ஆமா, இந்த காலேஜ்ல மேனுவலா கால்குலேட் பண்ணும்போது தான் நம்ம இந்த வால் வெயிட், ஃப்ளோர் வெயிட்லாம் கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நோட் இப்போ அடுத்தது வந்து இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா சிசி கோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் நான் ஸ்டாட்டிக்ல. இதுக்கடுத்து இந்த பில்டிங்ல ஸ்டாட்டிக்ல என்னென்ன வரும்னா டெட், லைவ், தென் இந்த டேங்கோட வாட்டர் ஃப்ளூயிட் வெயிட், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெட்ல சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. நெட்ல வந்து இப்போ வால் லோடுன்னு வந்துடும். வால் நம்ம இங்க வரையல, ஸோ அதோட வெயிட் வந்து கொடுக்கணும் அங்கே, வால் வெயிட். அதுக்கப்புறம் இப்போ வெயிட் ஸ்லாப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டார்கேஸோட ஸ்லாப் வரைஞ்சிருக்கோம்ல ஸ்லோப்பா, ஸ்லாபுக்கு மேலே பிரிக் அவுட் பண்ணுவோம் படிக்கிறதுக்காக. ஆமா. ஒரு வெயிட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு ஸ்டாருக்கு எவ்வளவு வெயிட் வரும்ட்டு அந்த ஃப்ளோர்ல அப்ளை பண்றதுக்கு அந்த பிரிக்கோட வெயிட். ஏன்னா இங்க இருக்கும்போது வால் வெயிட் வந்துடும், 10 அடி வால் வெயிட், அது வேற வெயிட் வந்துடும், 13 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்லோப்பா இருக்கிற அந்த ஸ்டார்கேஸோட வேஸ்ட் ஸ்லாப்ல பிரிக் அவுட் பண்றதுக்கு அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும், 1 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும், 0.45 அவ்வளவுதான் வரும். பார்த்தேன், லாஸ்ட் டைம் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல வீடியோ செஷன்ல கூட இருக்கும். இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு டயக்ராம் பண்றதுப்போ வந்து ஸ்டார்கேஸ். நெட்லோட்ல இந்த வால், அப்புறம் பில்டிங்கோட சல்ஃபைட் பிளஸ் இந்த ஸ்டெப்ஸோட வெயிட் இது வந்துடும். லைவ் லோடுல ஃப்ளோர் வெயிட் எப்பயும் போல ஃப்ளோர் லோடு, அப்புறம் ஸ்டார்கேஸ் மேலே ஃப்ளோர் லோடு அப்ளை பண்ணி நம்ம மூவ் ஆகி ஏறி போவோம் மேலே, அந்த ஃப்ளோர் வெயிட் கொடுத்துடணும். அது ஓகே. கடைசியாக ஃப்ளூயிட் இந்த டேங்குக்கு தனியா இந்த இப்போ இந்த நம்ம நோட் பேட்ல இருந்துச்சு, ஒரு நிமிஷம். இங்க நம்ம போட்டிருந்தோம் டேங்க் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் கண்டுபிடிக்கிறது. இது இல்ல, இதுல நம்ம கெப்பாசிட்டி சைஸ் போடுறது தான் எடுத்தோம். சைஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ சைஸ் இது சைஸ்க்கா, இது சைஸ்க்காக கண்டுபிடிச்சது. ஆனா நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது எனக்கு சொல்லி கொடுத்தேன், ஃப்ளோர் லோடு ஃப்ளூயிட் லோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுக்குற லோடு எடுத்துடணும். நம்ம போட்டிருக்கோம் இல்லையா டோருக்குள்ள, டேங்க் கெப்பாசிட்டி 2000 லிட்டர், அப்போ அதோட வெயிட் வந்து 2000 கிலோ தான். அதில் வரப்போகிற தண்ணியோட வெயிட் அவ்வளோதான், கெப்பாசிட்டி தான் வெயிட். ஓகே. சரி, இப்போ லோட் கேஸ் டீடைல்ஸில் இப்போ நீங்கள் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், லோட் கேஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டு டெட் லோட், விங் லோடு இதெல்லாம் கொடுப்போம். இப்போ நான் ஸ்டாட்டிக் லோடு கொடுக்கும்போது நீங்கள் ஆர்டர் பிரச்சனை இல்லை, எந்த ஆர்டர் வேணால் லோடை கொடுக்கலாம். சிஸ்மிக் அனலைஸ் கொடுத்தா மட்டும், சிஸ்மிக் டெஃபினேஷன் கொடுத்துருந்தா மட்டும் சிஸ்மிக்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகே. எப்பவுமே இதுல ரெண்டுமே கொடுக்கணும், சீஸ்மிக் எக்ஸ், சீஸ்மிக் இசட். ரெண்டு வாட்டி கொடுக்கணும், ரெண்டு லோட் கேஸ் நம்ம என்டர் பண்ணணும். இதுக்கு அப்புறமா தான் டெட் லைவ்னு நீங்கள் ஆர்டரா வரணும். சீஸ்மிக் வெர்டிகல்னு கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் வெர்டிகல்லாம் ஆக்ட் ஆகுமா? ஹரிசாண்டல் தான் எப்பவுமே, அது லேட்டரல் போர்ட் தான், ஹரிசாண்டல் தரது இல்ல என்ன அதுல வெர்டிகல் கொடுத்துருக்காங்களா, அதான் கேட்டேன். லைவ் போட்டாச்சு ஃப்ளூயிட். டாப் ரூஃபோட லோடு, டாப் ரூஃப் வந்து அவ்வளோ நம்ம பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு நம்ம கம்மி லோடு கொடுத்தா போதும். அப்புறம் ஃப்ளூயிட் லோடு, இவ்வளோதான்.